ஓம் நம சிவாய. அன்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால குருகுலத்துல கூட்டு பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டு பிரார்த்தனையில மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. அந்த கூட்டு பிரார்த்தனையோட சிறப்பு என்னன்னா, நமக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனைகள் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. அதுதான் அந்த கூட்டு பிரார்த்தனையோட சிறப்பு. கூட்டு பிரார்த்தனை முடிந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனக்குறைகளா இருக்கட்டும், இல்லை கேள்விகளா இருக்கட்டும், அதை நம்ம குரு கிட்ட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அப்படிதான் நம்ம மருதுவோட கேள்விக்கு பதிலளிக்கிறார் நம்ம குரு. மருது ஐயா எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு, வணக்கம் குருவே, நான் ஒரு விவசாயி. ஆனால் நான் நேர்மையாக இருந்தாலும் அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்களை நான் எதிர்கொள்ளுறேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. எனக்கு கடவுள் பக்தி மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒழுக்கமாகவும் வாழ்கிறேன். யாருக்கு எந்த தீங்கும் நான் நினைக்கிறதில்ல. ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம்? எதனால? கடவுள் உண்மையாக இருக்காரா? அவர் எனக்கு உதவி செய்வாரா? அப்படின்னு இப்படி பல கேள்விகளை அடுக்கி கொண்டே இருந்தாராம் மருது அவர்கள். உடனே நம்ம குரு, உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன்ப்பா, அதுக்கு முன்னாடி இந்த கதையை நீ கேளு அப்படின்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு குரு. கட்டிலில் மல்லாந்து படுத்து கிடந்தார் களியமூர்த்தி. ஒரு வாரம் ஓயாமல் அடித்த காய்ச்சல் அவர் உடம்ப ஒரு குலைந்து போட்டிருந்தது. தலை விண்ணென்று தெரித்தது. காலை குளிருக்கு மதிக்கடைக்கு போய் ஒரு டீ குடித்தால் தேவலையா இருக்கும். ஆனா என்ன பண்றது, என்னால நடக்கக்கூட முடியலையே. எல்லாவற்றையும் விட அடுத்த வாரம் ஆத்தங்கரை நாச்சிக்கு எப்படி நீர்மோர் வார்த்து ஊற்ற போகிறோம் என்று நினைத்த போது கவலைகள் ஓட்டமாய் ஓடி வந்து ஓட்டிக்கொண்டன. களியமூர்த்தியின் சொந்த கிராமத்துல இருக்கும் ஆத்தங்கரை நாச்சியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். வருடந்தோறும் ஆடித்திருவிழா ஏக விசேஷமாக இருக்கும். 7 ஊர் கூடுகிற விழா அது. விழாவிற்கு முந்தின நாள் இரவே பக்கத்து ஊர்கள்ல இருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. 40 வருடமா அந்த கோயிலின் ஆடி திருவிழாவிற்கு சென்று நீர்மோர் பக்தர்களுக்கு கொடுத்து வருகிறார் களியமூர்த்தி. 20 வயது இருக்கும்போது ஆரம்பித்தது. போன வருஷம் வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம நடந்து கொண்டிருந்தது. இந்த வருடம் அது முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து இருந்தார் களியமூர்த்தி. கையில காசும் இல்லை, உடம்புக்கும் முடியல என்பதை நினைத்த போது கண்கள் கலங்கி கசிந்ததாம். ஆடித்திருவிழா காட்சிகள் அவருக்குள்ள அப்படியே திரையிட்டன. நீர்மோர் என்றால் சாதாரணமாக இருக்காது. அதற்காக அவர் 3 நாள் முழுமையாக மெனக்கெடுவார். திருவிழாவிற்கு முதல் நாளே பக்கத்தில் இருக்கிற அத்திப்புலியூர் கிராமத்திற்கு அதிகாலையிலேயே சென்று விடுவார். அங்கிருக்கின்ற பண்ணையில கறக்கின்ற பாலை தண்ணீர் கலக்காமல் வாங்கி விடுவார். 50 லிட்டர் பாலை பெரிய கேன்ல அடைத்து தழும்ப தழும்ப கொண்டு வருவார். பிறகு மதியம் அந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் தயிர் கலந்து பிறை ஊத்தி மூடி வைத்து விடுவார். மறுநாள் 2 பெரிய பாத்திரங்கள் சில்வர் கேன்களில் தயிர் தயாராகிவிடும். அன்று மாலையே பேருந்துல பயணம் செய்து கோயிலுக்கு கிளம்பி விடுவார். 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆத்தங்கரை நாச்சியம்மன் கோயில்ல அதிகாலை 3 மணிக்கெல்லாம் விழா ஏற்பாடுகள் தொடங்கிவிடும். பொங்கல் வைப்பவர்கள், முடியெடுத்து நேர்த்திக்கடன் செய்பவர்கள், கிடா வெட்டுபவர்கள், சேவல் அறுப்பவர்கள், அழகு குத்தி ஆடுபவர்கள், தேர் இழுப்பவர்கள், தீச்சட்டி தூக்குபவர்கள், காவடி ஆடுபவர்கள்,
மண் சோறு தின்பவர்கள், மாவிளக்கு போடுபவர்கள், காது குத்துபவர்கள், கடலை இறைப்பவர்கள் என்று கோயில் களை கட்டும் சின்ன கோயில்தான் தீர்த்தா நதியின் கரையில் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் மாரியம்மன் தான் ஆத்தங்கரை நாச்சியார். ஒரு பெரிய மொட்டை திடல்ல தான் விழா நடக்கும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி விட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து விட்டு அவரவர் ஊருக்கு புறப்பட்டு விடுவார்கள். ஒரு புதிய பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கெட்டி தயிரை முகந்து ஊற்றி கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலப்பார் களியமூர்த்தி. கொண்டு வந்திருக்கும் எலுமிச்சை பழங்களை தேவையான அளவுக்கு பிழிந்து ஊற்றுவார். ஒரே ஒரு கரண்டி எடுத்து குடித்து பார்ப்பார். அதை சுவை சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு, ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம மாரியம்மனை நினைச்சு பண்ணதாச்சே என்று பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல ஒரு டம்ளர்ல கொடுப்பாரு. அதுல பச்சை மிளகாய் காரத்திற்கும், கருவேப்பிள்ளை கொத்தமல்லி வாசத்திற்கும் நீர்மோர் வாசம் அப்படியே கோயில் முழுக்க மணக்கும். ஒருவருக்கே எத்தனை டம்ளர் வேணாலும் கொடுப்பாரு. ஏன் சில பேர் தாங்கள் கொண்டு வந்த அந்த தண்ணீர் பாட்டில்கள்ல கூட வாங்கி வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். அந்த அளவுக்கு அதனோட சுவை இருக்கும். கொளுத்துகிற வெயிலுக்கு இதமாய் நீர்மோர் குடித்து விட்டு, ரொம்ப நல்லா இருக்குதுயா, வருஷா வருஷம் இந்த ஆத்தங்கரை ஆத்தா புண்ணியத்துல நீர்மோர் கொடுத்து கொண்டிருக்கிற நீங்க நீண்ட நாள் வாழணுமையா என்று சிலர் வாழ்த்தி விட்டு போகும்போது நீர்மோர் குடிக்காமலேயே வயிறு குளிர்ந்து விடும் களியமூர்த்திக்கு. தன்னுடைய 2 மகன்களும் கூட இருந்த போது நீர்மோர் கொடுக்க கூடமாட வருவாங்க. அது பெரிய ஒத்தாசையா இருக்கும். இப்போ 2 பேருக்கும் திருமணமாகி அவங்க வேலையை பார்ப்பதற்காக வெளியூர் போயிட்ட பிறகு மனைவியோடு சில வருடங்கள் திருவிழாவிற்கு சென்று நீர்மோர் கொடுத்து வந்தார் நம் களியமூர்த்தி. சின்ன மகனுக்கு குழந்தை பிறந்திருப்பதால குழந்தைய கவனித்து கொள்ள மனைவியும் நெய்வேலி போய்விட்டாங்க. மனைவி கூட இல்லாததுதான் கை முறிந்தது போல இருந்தது களியமூர்த்திக்கு. மனைவி இருந்திருந்தா காய்ச்சலுக்கு இந்நேரம் கஷாயம் ஏதாவது வச்சு கொடுத்திருப்பா. வெளியே போய் காசுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருக்கலாம். இந்த காய்ச்சல் காணாம போற மாதிரி ஏதாவது ஒரு மாயம் பண்ணு மாறியாத்தா, நீர்மோர் ஊத்துறது நின்று போயிடக்கூடாது அத்தா என்று நினைத்த போதே வாசலில் யாரோ 4-5 பேர் வந்து நின்றார்கள். இங்க யாரையா களியமூர்த்தி? நான் தான் களியமூர்த்தி. நீங்கள்லாம் யாரு? காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டே கேட்டார். ஐயா, காலையில இருந்து இந்த ஊர்ல இலவச மருத்துவ முகாம் நடக்குது. கண் பார்வை கோளாறு, கைவலி, கால்வலின்னு ஊரே நம்ம ஆலமரத்து திடல்ல கூடியிருக்கு. உங்களுக்கு ரொம்ப முடியலன்னு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சரவணன் சொன்னாரு. அதான் உங்களை வீட்டிலேயே பார்த்து சிகிச்சை கொடுத்துடலாம்னு வந்திருக்கோம். ஐயா, உங்களுக்கு 100 டிகிரி ஜுரம் இருக்குயா. உங்களுக்கு சூடு தண்ணியில இந்த மாத்திரைய போட்டு சாப்பிடுங்க. 3 வேளைக்கு தர்றோம். 1 வாரத்துக்கு பச்சை தண்ணியே குடிக்காதீங்க. மாத்திரை விழுங்கிய கொஞ்ச நேரத்திலேயே உடம்பு முழுக்க வியர்த்து கொட்டியது களியமூர்த்திக்கு. விருட்டென்று எழுந்து வாசல் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டார். தலைவலி, உடம்பு பாரம் எல்லாம் இறங்கி கொஞ்சம் புதிய காற்றை சுவாசிப்பது போல இருந்தது களியமூர்த்திக்கு. காய்ச்சல் போயிடுச்சு ஆத்தா, காசு மட்டும்தான் வேணும் ஆத்தா. பசங்களும் இன்னும் காசு அனுப்பலை. 100 நாள் வேலை பார்த்த காசும் இன்னும் என்னோட வங்கி கணக்குல ஏறலை. கடைசி வீட்டுக்காரிடம் போய் கைமாத்து கேட்டு பார்க்கலாம். கண்களை திறக்க முடியாம சுவர்ல சாய்ந்தபடியே கவலையோடு யோசித்து கொண்டிருந்தார் களியமூர்த்தி. யாரோ வீட்டு வாசல்ல தன்னோட வண்டியை நிறுத்தி விட்டு வருவது போல தெரிந்தது. களியமூர்த்தி தாத்தா, என்ன ஞாபகம் இருக்கா? நான் தாயா, ஒத்த வீட்டு முருகேசன். முருகேசா, எப்படிப்பா இருக்க? நீ இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவேன்னு நினைக்கலப்பா.
முருகேசன் இந்த ஊர்ல சீட்டு கம்பெனி நடத்தி கொண்டிருந்தான். நிறைய பேர் அவனிடம் மாத சீட்டு சேர்ந்திருந்தாங்க. கலியமூர்த்தியும் அவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபாய் சீட்டு சேர்ந்திருந்தார். எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போவான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. 10,000 20,000 என்று பல பேர் இவனிடம் பணம் கட்டி ஏமாந்து போயிருந்தாங்க. கலியமூர்த்தியும் 3,000 ரூபாய் கட்டியிருந்தார். பல வருஷங்களுக்கு முன் ஓடிப்போனவன் இப்போது ஏதோ பதவிக்காக வந்து நிற்கிறான். தாத்தா, கோச்சிக்காதீங்க தாத்தா, அப்ப இருந்த சூழ்நிலை பிரச்சனை, ஊரை விட்டு போறதை தவிர வேற வழி இல்லாம போயிடுச்சு தாத்தா. ஆனா நிச்சயமா உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை தாத்தா. இன்னைக்கு எல்லாரோட காசையும் கொண்டு வந்திருக்கேன் தாத்தா. முதல்ல உங்களை பார்த்து தான் திருப்பி கொடுக்கணும்னு வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த காசை வச்சுக்கோங்க தாத்தா, உடம்ப பார்த்துக்கோங்க. ஆடி திருவிழாவிற்கு அம்மன் கோயிலுக்கு போறீங்களா தாத்தா? நல்லபடியா போய் மோர் ஊத்திட்டு வாங்க. நான் இன்னைக்கு ராத்திரியே சென்னைக்கு கிளம்பணும். நிறைய பேரை பார்த்து பணத்தை திருப்பி கொடுக்கணும். இன்னொரு நாள் வர்றப்ப சாவகாசமா உட்கார்ந்து பேசுறேன் தாத்தா என்று சொல்லி கிளம்பினான் அவன். முருகேசன் தாத்தாவிடம். கலியமூர்த்தி கையில பணத்தை திணித்து விட்டு வேகமாக போய்விட்டார் முருகேசன். எல்லாம் நல்லபடியாக நடந்தாலும் இந்த முறை சோதனை மேல சோதனையாக ஏதோ ஒரு தடை வந்த போது அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடுத்த சோதனை. போய் பேருந்து நிலையத்துல நிற்கிறாரு. ஒரு பேருந்தை கூட காணோம். அப்படியே அந்த பேருந்து நிலையமே வெறிச்சோடி போய் இருந்தது. பேருந்து கிடைக்காம பயணிகள்லாம் அங்கும் இங்கும் அப்படியே அல்லாடி கொண்டிருந்தாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு விவரமே தெரியாதா? இன்னைக்கு காலையில இருந்து அரசாங்க பேருந்து ஓட்டுநர்கள் எல்லாம் வேலை மறியல் செய்யறாங்க. அதனாலதான் ஒரு பேருந்து கூட இங்க வரல. இந்த ரோட்ல ஒரு வண்டியும் ஓடாதான். ஏதோ அப்பப்ப ஒரு தனியார் பேருந்து மட்டும் தலை காட்டுது. அதுலயும் தாங்க முடியாத கூட்டம். இதுல எப்படி நீங்க இந்த தயிர் கேனை தூக்கிட்டு 50 கிலோமீட்டர் போய் சேர்றது? பஸ்ஸுக்காக காத்திருந்த இன்னொரு பெரியவர் கலியமூர்த்தியுடன் சலிப்புடன் சொல்லிக் கொண்டிருந்தாரு. நைட்டுக்குள்ள போய் சேர்ந்தாதான் காலையில மோர் ஊத்த முடியும்பா. இப்படி பேருந்து ஓட்டுநர்கள்லாம் என்னோட காலை வாரி விட்டுட்டாங்களே, நான் என்னையா பண்றது? கண்ணீர் முட்டி கொண்டு வந்து விட்டது கலியமூர்த்திக்கு. நான் ஒண்டியால்லாம் உருண்டு கூட போயிடுவேன்யா. தயிர் கேனையும் எடுத்துக்கிட்டு போகணும் இல்லையா? 7 ஊர் சனங்க தாகம் தணிக்கணும்யா. ஆத்தாளுக்கு இந்த தயிர் போய் சேரவில்லைன்னா என் உயிரே போயிடும்யா. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்படி சோதனை நடக்குதேயா, புலம்பி தள்ளினார் கலியமூர்த்தி. ஐயா, அங்க பாருங்க, நீங்க போக வேண்டிய தனியார் பேருந்து ஒண்ணு வருது, போங்க, போய் பாருங்க. ஏற்கனவே அங்க கூட்டம் அப்படியே நிறைந்து வழியுது. பரவாயில்ல, முட்டி மோதி ஏறுங்க. இதை விட்டீங்கன்னா அந்த ஊருக்கு போக வேற பேருந்தே இல்லை. அப்ப என்ன பெரியவரே, இவ்வளோ பெரிய கேன் வச்சுட்டு ஏற முடியாது, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இங்க ஆட்கள் ஏறுறதுக்கே இடமில்ல அப்படின்னு அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் பெரியவர்கிட்ட கலியமூர்த்தி கிட்ட சொல்றாங்க. தம்பி, சாமி காரியம் தம்பி, ஊரு போய் சேரணுமையா, கொஞ்சம் பெரிய மனசு வை தம்பி. அப்புறம் உன் சாமர்த்தியம்பா பெரியவரே, கண்டிப்பா உங்களால ஏற முடியாது, அப்புறம் உங்களால முடிஞ்சா ஏறிக்கோங்கன்னு அந்த நடத்துனர் சொல்றாரு. அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து புறப்பட்டு விட்டது. ஏமாந்து போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கண்கள்ல இருந்து மாலை மாலையா கண்ணீர் வடிய ஆரம்பித்தது கலியமூர்த்திக்கு. அப்படி கண்ணீரை துடைக்கும் விதமாக ஒரு குரல் கேட்டது. ஐயா, நீங்க அந்த கரைக்கா போறீங்க? பக்கத்துல வந்து ஒரு கார் நிற்க, கார்ல இருந்தபடியே கேட்டார் அந்த ஓட்டுநர். ஆமா ஆமா தம்பி, ஆமா,
நான் இங்க ஒரு சவாரி வந்தோம்யா, சவாரியை இறக்கி விட்டாச்சு, சும்மாதான் திரும்பி போறேன்யா. வாங்கய்யா நாம கார்ல போலாம். கார்ல போற அளவுக்கு காசு இல்லை தம்பி, நீங்க ஒன்று கார் வாடகையெல்லாம் தர வேணாங்கய்யா. நீங்க பேருந்துல போனீங்கன்னா எவ்வளவு காசு கொடுப்பீங்களோ அதை கொடுங்க போதும். ஏதோ எனக்கு டீயும் இந்த காலை உணவுக்கும் செலவுக்கு தேருனா போதும் ஐயா. இந்த கேனையும் எடுத்து வச்சுக்கணுமேப்பா, பரவாயில்லையா அப்படின்னு. அதனால என்னையா, கண்டிப்பா ஏத்திக்கலையா, பின்னாடி டிக்கி இருக்கு, அதில் எடுத்து போட்டுடலாம், நீங்க கவலையே படாதீங்க, கார்ல ஏறி உட்காருங்க அப்படின்னு உட்கார சொன்னார் அந்த கார் ஓட்டுநர். கார்ல ஏறி உட்கார்ந்து கொண்டு கழுத்து வியர்வையை துண்டால துடைத்தபடி முன்னால் பார்த்தார். அப்படியே கார் கண்ணாடியில் அழகாக எழுதப்பட்டிருந்தது, ஆத்தங்கரை நாச்சி அம்மன் துணை என்று சொல்லி கதையை முடித்தார் நம் குரு. என்ன மருது, இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டவரு, ஐயா இதுல இருந்து கடவுளை புரியுது. நம்ம கடவுளுக்காக செய்யும் போது நமக்கு அதனோட வழியவும் அவரே காட்டுவாருன்னு புரியுதுயா. இந்த கதை என்னைய ரொம்ப பாதிக்குதுன்னு. சரி, இந்த கதையில இருந்த கலியமூர்த்திய நீ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டாரு குரு. அப்படியாயா, இங்க இருக்காங்களான்னு. ஆமா, நீ உள்ள வந்தல, எத்தனை மணிக்கு வந்த? மதியம் ஒரு மணி 2 மணிக்கு வந்தீங்கயா. அப்ப முதல்ல என்ன செய்தேன்னு, வந்தோடனே எனக்கு ஒரு சுவையான மோர் குடிச்சேன், இன்னும் அது என் நாக்கிலேயே இருக்கு, ஏன்னா என்னோட மனசையும் வயிறையும் குளிர வச்சது அப்படின்னாராம் மருது. அந்த மோர் கொடுத்தவர் வேற யாரும் இல்லை, கலியமூர்த்தி தான். அவர் தான் வாரா வாரம் இங்க வந்து அந்த மோர் தயார் செய்து எல்லாருக்கும் அந்த மோரை கொடுக்கக்கூடிய அந்த புனித காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் கலியமூர்த்தின்னு கலியமூர்த்திய கை நீட்டி காண்பித்தார் நம்ம குரு. நம்ம கலியமூர்த்தி கடவுள் பக்திக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுப்பா. மருது, நீ என்ன வேலை செய்தாலும் அதை சிரத்தையோட செய்யி, ஒழுக்கத்தோட செய்யி, மற்றவங்க மேல அன்பு செலுத்தி செய். அதனோட பிரதிபலனை எப்பயும் எதிர்பார்க்க வேண்டாம். கடவுள் நமக்கு ஒரு சோதனை வைக்கிறார் என்றாரு, அவர் நமக்கு எதையோ தரப்போறாரு. எவ்வளோ பெரிய விஷயத்த தரப்போறார் தெரியுமா? அது காசு பணம் இல்லப்பா, உண்மையான மகிழ்ச்சியவும் மன நிம்மதியவும் தராரு. ஏன்னா பணக்காரவங்க, தப்பு செய்யறவங்க பணக்காரவங்களா இருக்கலாம், சில பேர், எல்லா பணக்காரங்களையும் சொல்லலை, அப்படி தவறு செய்து ஒழுக்கமில்லாம பணம் சேர்த்தவங்கெல்லாம் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியா வேணா இருக்கலாம், ஆனா மன நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கும் உண்மையான அவனோட செல்வமே நோயற்ற வாழ்வும் மன நிம்மதியும் தான். அது ரெண்டத்தையும் நமக்கு கடவுள் கொடுக்கறதுக்கு இப்படி பல சோதனைகள் கொடுப்பாரு, ஆனா அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. அந்த சோதனை எதுக்குன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படியாப்பட்ட சோதனையில இருந்து நம்ம இருக்கும் போதும் அதை கடக்கிறதுக்கு நம்ம எந்த தவறான பாதையும் தேர்வு செய்யாம, நம்மளோட மனித நேயத்திலிருந்து தவறாம, ஒழுக்கத்திலிருந்து தவறாம, அந்த நேரத்திலையும் நம்மளோட ஒழுக்கத்திலிருந்து தவறாம சக மனிதர்களையும் நேசித்து அவர்களோட அன்பு பாராட்டி அந்த நேரத்திலையும் மற்றவங்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டு வர எப்படிப்பா கடவுள் விடுவாரு? அதனால உன்னோட கடமைகளை நீ சிரத்தையோட ஒழுக்கத்தோட நீ செய்து கொண்டு வா. கடவுள் உனக்கு நோயற்ற வாழ்வையும் மன நிம்மதின்ற பொக்கிஷத்தையும் கொடுப்பாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார் குரு. மருதுவின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இப்பொழுதே அவருக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் இறைவன். ஓம் நம சிவாய. நன்றி.